அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். செய்தியாளர் நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படின்ற விவரங்களோட சுரேஷ் இருக்கிறார். சுரேஷ், தீர்ப்பினுடைய முக்கிய வரிகள் என்ன? வணக்கம். அதாவது கடந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி கடந்த ஜனவரி 29ஆம் தேதி நடிகர் விஜயின் ஜனநாயகன் படம் வெளியிடப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த படத்தை சென்சாருக்கு அனுப்பியிருந்த நிலையில படம் தொடர்பாக சில புகார்கள் வந்ததை அடுத்து படத்துக்கு சென்சார் சான்றிதழ் வழங்குவது தொடர்பான விவகாரத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பி சென்சார் போர்டு உத்தரவிட்டது. இந்த நிலையில இந்த படத்துக்கு சென்சார் போர்டு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் பட தயாரிப்பு நிறுவனம் தரப்புல உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி PT ஆஷா இந்த படத்தை ஆய்வு செய்த குழுவில் இடம்பெற்றிருந்த ஒரு உறுப்பினர் ஆட்சேபம் தெரிவித்ததற்காக சான்று வழங்க மறுக்க முடியாது என்று கூறி இந்த படத்துக்கு உடனடியாக சான்று வழங்க வேண்டும் என்று சென்சார் போர்டுக்கு உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து சென்சார் போர்டு தரப்புல அன்றைக்கே மேல்முறையீடும் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வு விசாரித்தது. விசாரணையில இந்த பட நிறுவனத்துக்கு பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்காததுனால இந்த தனி நீதிபதி பிறப்பித்த அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து பட நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தையே நாடும்படி உத்தரவிட்டது. இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் ஜனவரி 20ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இரண்டு தரப்பிலும் வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட தலைமை நீதிபதி அமர்வு இந்த வழக்கினுடைய தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். இன்றைக்கு இந்த வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை நீதிபதி தன்னுடைய தீர்ப்புல சொல்லும் போது இந்த மறு ஆய்வு குழுவுக்கு இந்த படத்தை அனுப்பியதற்கான காரணம் குறித்து அவங்க சொல்லப்படக்கூடிய அந்த புகார்ல கூறியிருக்கக்கூடிய விஷயங்கள் தீவிரமானவை. அதனால மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பியதை எதிர்த்து மனுவை திருத்தி அவர்கள் பட நிறுவன தரப்புல மனு தாக்கல் செய்யலாம். அப்படி ஒருவேளை மனு தாக்கல் செய்யாத பட்சத்திலும் கூட ஏற்கனவே தாக்கல் செய்த அந்த வழக்குல சென்சார் போர்டு பதில் மனு தாக்கல் செய்யறதுக்கு அவகாசம் வழங்கி இந்த வழக்கை மீண்டும் விசாரித்து சட்டப்படி உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று தனி நீதிபதிக்கு இரு நீதிபதிகள் அமர்வு, அதாவது தலைமை நீதிபதி அமர்வு இன்றைக்கு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம்.